போற்றிடுவானோர் பூதலத்தல்லோர், போற்றிடுவானோர் பூதலத்தல்லோர், சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 26வது வசனம். உங்கள் நிலத்தில் முதல் விளைந்த முதற் பலனை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவாதி தேவன் நிலத்தில் முதல் விளைந்த முதற் பலனை நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படியாய் கர்த்தர் கட்டளையிடுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆபேல் காயினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது, ஆபேல் முதன்மையானதை முழுமனதோடு தன் தேவாதி தேவனுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து காணிக்கையை வைத்தார். காயின் முழுமனதோடு அவர் தேவ சமூகத்தில் காணிக்கை கொண்டு வந்து அவர் வைக்கவில்லை. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய எல்லா காரியத்திலேயும் நாம் தேவனுக்கு முதல் இடத்தை, முதல் கணத்தை, முதல் மரியாதையை தேவன் தர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய எல்லா காரியத்திலேயும் நாம் தேவனுக்கு முதற் பலனை, முதற் கணத்தை, முதற் ஆசீர்வாதத்தை நாம் தேவனுக்கு கொடுத்து கர்த்தரை நாம் பிரியப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை அவர் பிரியப்படுத்தி நமக்கானதை கர்த்தர் சிறப்பாக செய்வார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.